வணக்கம். நல்ல படம் தேட்டருக்கு வந்திருக்கும். ஆனா அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நல்ல தேட்டர் கிடைச்சிருக்காது, ஷோ கிடைச்சிருக்காது. அது படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நல்ல நல்ல படங்களை நாம மிஸ் பண்ணிட்டே வருவோம் இல்லையா? அப்படி நானே மிஸ் பண்ணின ஒரு படத்தை ஓடிடியில தான் பார்த்தேன். அட, இந்த படத்துக்கு ஏன் தேட்டர் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு நினைச்ச படம் தான் சட்டம் என் கையில் அப்படிங்கிற திரைப்படம். இந்த சட்டம் என் கையில் இப்போ ஓடிடியில வந்துருச்சு. பிரைம், அமேசான் பிரைம்ல இருக்கு. தாராளமா பார்க்கக்கூடிய படம். ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். அட்டகாசமான ஒரு த்ரில்லர் படத்துல தன்னை ஒரு காமெடியிலிருந்து முழுவதுமாக விலக்கி கொண்டு கதாநாயகனாக, கதையின் நாயகனாக பொருந்தி இருக்கிறார் நடிகர் சதீஷ். சட்டம் என் கையில் அப்படிங்கிற இந்த படம் சொல்ல வருகிற விஷயம் என்ன? இந்த படம் அடுத்தடுத்த திருப்பங்களை ரொம்ப அழகா கையாண்டிருக்கிற ஸ்கிரிப்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல வந்திருக்கிற சட்டம் என் கையில் சதீஷ் நடித்து வந்திருக்கிற இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில வந்திருக்கு. இந்த படத்தை சாச்சி அப்படிங்கிற இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சதீஷ், வித்யா, பாவல் நவகீதன் பிரம்மாவா பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம மைம் கோபி, பவா செல்லத்துறை. இப்ப பவா செல்லத்துறை அவர்கள் வராத படங்களே இல்லை. ஒரு எழுத்தாளரும் கதை சொல்லியுமான பேரன்பு கொண்ட பவா செல்லத்துறை சமீப காலங்கள்ல நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதை ரொம்ப இயல்பா கனக்கச்சிதமா பவா செல்லத்துறை நடிச்சுக்கிட்டே இருக்காரு, தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அப்புறம் ரித்திகா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. சரி, சட்டம் என் கையில் படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கேப் டிரைவர் அவரு சதீஷ். படத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு ஒரு மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிற விஷயத்துல ஒரு மரணம் ஏற்பட்டுரும். இந்த மரணத்துக்கு காரணம் இந்த மாதிரியான டாக்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சொல்லப்பட, அது சம்பந்தமாக யாரு குற்றம் சுமத்தினார்களோ, யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ஆனா அவங்க மேலேயே கேஸ் போட்டு யாரு தண்டனைக்கு உள்ளாகணுமோ அந்த மருத்துவர்கள் கிட்ட காசை வாங்கிட்டு அந்த ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஏற்காடை சுற்றி தான் இந்த படத்தினுடைய கதைக்களம். இதுதான் கதைக்களம். அப்படிப்பட்ட இருக்கிற விஷயத்திலிருந்து டைட்டில் ஆரம்பித்து அதற்கு பிறகு சதீஷ் ஒரு கேப் டிரைவராக ஒரு அயற்சியும் சோர்வுமாக வேதனையோடு அவர் டிராவல் ஆகிட்டே இருப்பார். வீட்டில் ஃபோனும் வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு மோட்டர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறவர் மேலே இவர் மோதிடுவார். போய் பார்க்கும்போது அவர் இறந்துருப்பார். அவரை தூக்கி கார் டிக்கியில் வச்சுட்டு போவார். அப்போ பாவல் நவகீதன் போலீஸ் அதிகாரியாக இருப்பார். அவர் கடும் கோபத்தோடய எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டு இருப்பார். அவர் அங்கே நின்று அந்த சோதனை சாவடியில் இருக்க இவர் அங்கே வர, அங்கே இவருக்குமான ஒரு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தர்க்கமாக இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. காரையும் டீஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்துடுவாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இங்கே சதீஷ் ஏன் அப்படி ஒரு விபத்தை சந்திக்கிறாரு, அந்த விபத்து சந்தித்த பிற்பாடு ஏன் பாடியை வெளியிலெல்லாம் தூக்கி போடாமல் இப்படி கார் டிக்கிக்குள்ளாரையே கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு முடிச்சு ஒரு பக்கம் இருக்கும். ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்டருந்து ஃபோனுக்குன்னெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிற அந்த போலீஸு நல்ல போலீஸா கெட்ட போலீஸா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ என் பொண்ணை காணும் அப்படின்னு ஒரு தம்பதி தேடி வருவாங்க. அந்த தம்பதி தேடி வருகிற அந்த ஹீரோ, அந்த பெண் தான் இந்த கதையினுடைய நாயகி. அவங்கள காணும் அப்படின்னு சொல்லப்பட, இதே தருணத்தில் இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, அங்கே ஒரு பெண்ணை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும். உடனே அங்கே போய் பார்த்தா இந்த பெண் தான் அப்படின்னு வரும். இதை நூல் பிடித்து கொண்டு விசாரணையில் அப்படி போகும்பொழுது பார்த்தாக்க ஒரு என்ஜிஓ, அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தன்னிச்சையாக அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு பெண்ணாக அந்த கதையின் நாயகி இருக்க, அவர் கொல்லப்படுகிறார். அவர் ஏன் கொல்லப்படுறாரு, அதற்கு காரணம் என்ன? ஒரு விபத்து நடக்குது. இந்த விபத்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுகிற ஒரு பெண்ணை எப்படி சிறுமியை கொள்றாங்க, அந்த விஷயத்துக்கும் சதீஷுடைய பிரச்சனைக்கும் அந்த நாயகி கொல்லப்பட்டதுக்குமான முடிச்சுகள் என்னென்ன, தொடர்புகள் என்னென்ன அப்படின்னு விவரிக்கிறதும், அடுத்தடுத்த காட்சிகளில் அந்த போலீஸை எப்படி சதீஷ் மாட்ட வைக்கிறாரு, சதீஷை எந்த மாதிரியான பொய் கேஸெல்லாம் போட்டு அவர் மாட்ட வைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதுமாக
கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து முடிகிற வரை எந்த தொய்வுமே இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறது தான் இந்த ஏற்காடை சுற்றி நடக்கிற இந்த கதை சட்டம் என் கையில். இந்த படத்துல சதீஷ் ஒரு காமெடி நடிகருங்கிறத தாண்டி தன்னுடைய பாடி லாங்குவேஜ், பார்வை, பேசுகிற பாவனைகள் எல்லாத்துலேயுமே டோட்டலான ஒரு வேற உருவம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பாவல் நவகீதன் அப்படிங்கிற அந்த நடிகர் பல படங்கள்ல தன்னுடைய ஸ்டைல ரொம்ப அழகா முத்திரை பதிச்சுட்டே வரக்கூடிய ஒரு நல்ல கலைஞர், நல்ல நடிகர்னு பேர் எடுத்துக்கிட்டே வர்றாரு. இந்த படத்துலையும் இந்த கதையிலையும் அந்த திமிரு, அந்த தெனா விட்டுன்னு ரொம்ப அழகாகவே அவர் செஞ்சிருக்கிற அந்த விதம் இருக்குல்ல, நமக்கு அந்த போலீஸ் மேல ஒரு கோபமும் எரிச்சலுமா வந்துகிட்டே இருக்குங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. ஒரு வில்லன் கேரக்டருக்கு அப்படித்தான் நமக்கு கோபம் வரணும், எரிச்சல் வரணும். அதை அந்த வகையில சரியாவே செஞ்சிருக்கிறார். இதற்கு நடுவிலேயே வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அவங்க படத்துக்கு வடிவமைத்த விதம் ரொம்பவே அழகானது, ரொம்பவே அருமையானது அப்படின்னு தான் சொல்லணும். இசையும் இந்த படத்துல நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. படத்துல இன்னொரு முக்கியமான பலம் அப்படின்னாக்க கேமரா தான். இந்த ஏற்காடுனுடைய அழகை காட்டுவதா இருக்கட்டும், இருட்டில் அந்த ஏற்காடு பகுதியை காண்பிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஏற்காடு பகுதியில் இருக்கிற தார்ச்சாலைகள், அந்த ஏற்காடு மலைப்பகுதி அப்படின்னு இருள் சூழ்ந்த அந்த இடங்களை தன்னுடைய ஒளி சேர்ந்த ஒளிப்பதிவின் மூலமா அசகாயப்படுத்தி இருக்கிற ஒளிப்பதிவாளருக்கும் அதை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிற இயக்குனருக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சே ஆகணும். சட்டம் என் கையில் அப்படிங்கிற படம் இதுக்கு முன்னாடி சதீஷ் கதாநாயகனா நடித்த படம், காமெடியோடவே வந்த படங்களா இருக்கலாம். ஆனா இந்த படம் சதீஷனுடைய கரியர்ல மிக முக்கியமான படம் தான் அப்படின்னு சொல்லணும். சட்டம் என் கையில் அப்படிங்கிற தலைப்புல கமலஹாசன் 70களுடைய இறுதியில நடிச்சு TN பாலுசாரி இயக்கி இளையராஜா அவர்கள் இசையமைச்சு வந்திருந்தது. கமல், ஸ்ரீபிரியா, சுருளிராஜன், மேஜர் சுந்தரராஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. அந்த சட்டம் என் கையில் திரைப்படம் கமலஹாசன் இளைஞராக வந்த பிற்பாடு முதலா டபுள் ஆக்ஷன் நடித்த படம் தான் அந்த பழைய சட்டம் என் கையில். இங்க காமெடி நடிகராகவே இருந்து பல ஒரே விதமான காமெடி ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சீரியஸ் ஆக்ஷனா கொடுத்த வகையில இதுவும் ஒரு வகையில அந்த முன்னாடி ஒரு ரோல், இந்த படத்துல ஒரு ரோல் அப்படின்னு 2 வித பாவனைகள் காட்டியிருக்கிறார் சதீஷ் அப்படின்னு சொல்லணும். அந்த கமல் நடித்த சட்டம் என் கையில் திரைப்படம் தான் கமல் டபுள் ஆக்ஷனா நடித்தார். உண்மையிலேயே கமல் டபுள் ஆக்ஷனா நடித்ததுங்கிறது கமல் சிறுவனாக நடித்தப்பவே பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற AVM படத்துல சிவாஜி சார், ஜெமினி சார்லாம் நடித்த அந்த படத்துல கமல் டபுள் ஆக்ஷன்ல சிறுவனாகவே நடித்திருப்பார். அந்த படத்துக்கு பிறகு முதலா இளைஞராக இருந்து கமல் டபுள் ஆக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தாக்க சட்டம் என் கையில் தான். இந்த பழைய சட்டம் என் கையில படுத்தின ஒரு கொசுறு தகவலும் சொல்லிடுறேன். அந்த சட்டம் என் கையில் தான் கமல் நடிப்பில் TN பாலு அவர்கள் இயக்கத்தில் வெளியான சட்டம் என் கையில் திரைப்படம் தான் நம்ம சத்யராஜ் சாருக்கு முதல் படம். அந்த படத்துக்கு சத்யராஜ் சார் வாங்கின சம்பளம் 500 ரூபாய். வணக்கம். ஆகவே இந்த OTT பிளாட்ஃபார்மில் வந்திருக்கிற சட்டம் என் கையில் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல படங்களை தேட்டர் கிடைக்காததுனாலேயே, தேட்டர் சரியான ஷோ கிடைக்காததுனாலேயே, தேட்டரில் வந்துருச்சா இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்றதெல்லாம் தெரியாமலேயே இந்த நம்ம ரசிகர்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த OTT பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வந்துருச்சு. அதனால இந்த OTTயில் இந்த படம் வந்திருக்கு. தயவு செய்து இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. ஒரு சனி ஞாயிறு வீக்கெண்டில் ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.